தமிழகத்தினுடைய தன்னிகரற்ற கலைஞர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் வள்ளி திருமணம் நாடகம் மீது ஆரம்பிக்க உள்ளோம். ஆங்காக நிற்கக்கூடிய நாடகக்கலை அன்பர்கள் அனைவரும் மேலே நோக்கி திரளாக வருகிறது அமர்ந்திருந்து நாடக நிகழ்ச்சி கண்டுகளுக்கு சிறப்பித்து தருவதும்படி விழா குழுவின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். சுகவாதி கல்யாணி சுகவாதி கல்யாணி அறுமுகத்தானுடன் அவதரித்தோ Hey,
புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கத்தி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கீடு முன்னே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கத்தி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கீடு முன்னே அரசு வீட்டில் பெண்ணாக இருந்தாலும் நீ அரசு வீட்டில் பெண்ணாக இருந்தாலும் அங்கோடு கொள்ளக்கூடாது புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமொழிகள் சொல்லுவது கேட்டு
நாட்டரசங்கோட்டை செங்கமலத்தான் தெரு மாநகரத்தில் எழுந்துள்ளி நமக்கெல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நமது நாட்டரசங்கோட்டை செங்கமலத்தான் தெரு நகரத்தார் பொதுமக்கள் அனைவரும் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளி திருமணம் என் நாடகத்தை காண வந்திருக்கின்ற அறிவில் சிறந்த பெரியவர்களே, ஆற்றல் மிக்க கலைஞர்களே, ஈரசிகாக்கு வேந்தர்களே, ஈகையும் இரக்கம் உண்டான உத்தவர்களே, என்னும் எழுத்தும் கரணத்தையும் குருநாதவர்களே, ஏற்றமும் தமிழ் மணக்க செய்த புலவர்களே, கவிஞர்களே, அறிஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதலுக்கு நன்றி கலந்த வணக்கம். வந்தாச்சு. நம்ம நாட்டரசங்கோட்டைக்கு வந்து கொள்ள காலமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நாட்டரசங்கோட்டைக்கு வந்திருக்கிறோம். அவங்க கூட்டிட்டு வரல, நம்ம வரமாட்டோம் சொன்னோமா? அவங்க கூப்பிடல. கூப்பிடுறதா வந்திருப்போமா இல்லையா? கொரோனா 2 வருஷம் வந்துருச்சுல. அதுல 2 வருஷமா 3 வருஷம் பாதிச்சிருச்சுடா. ஆமா, எல்லாத்தையும் வந்தாச்சு. அருமையான முறையில நாட்டரசங்கோட்டைக்கு வந்துட்டான். நல்ல சாப்பாடு போட்டாங்க. ஆமா, விழா குழுவுல எந்த குறையும் கிடையாது. நல்லா சாப்பிட்டான். அவங்க காசை வாங்குறதுக்காக வந்து நிக்கிறான். அவங்க மேடையில வந்து நின்று அவங்க ஊருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சு. வணக்கம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. ஆனா நமக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. நம்ம முடிவு பண்ணக்கூடாது. எதை வச்சு சொல்றிய? இல்ல, மரியாதை இல்லைன்னாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம தமிழருடைய பண்பாடு என்னன்னா வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும். பதிலுக்கு சொல்லணும். வணக்கம் வணக்கம். இப்ப எது வேணா திரராஜ் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி வணக்கம் வணக்கம் வணக்கம். மச்சான் வணக்கம். வணக்கம் சொல்றீங்களா இல்லையா? வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும்ல. எல்லாரும் வணக்கம் சொல்லணும்னு ஆசைப்படுறியா? வணக்கம் சொன்னா சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வணக்கம் சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ சண்டை நடக்குது, தகராறு போல. ஆமா, அதனால நீங்க எல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டாம். எந்திரிச்சு வந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் எல்லாரையும் நீங்க வரவேற்கணும்னு மனசார நினைச்சீங்கன்னா எல்லாம் ஒரு ஜோர ஒரு தவணை கை தட்டுங்க. அதையே நாங்க வரவேற்பா ஏத்துக்கிறோம். சொல்றேன், அது ஆம்பளை ஆளுகளுக்கெல்லாம் நம்ம வந்தது பிடிச்சிருக்கு. பொம்பளை ஆளுகள் பாதி ஆளுக்கு பிடிச்சிருக்கு, மீதி ஆளுக்கு பிடிக்கல போட்டிருக்கு. தூரத்துல இருந்து கை தட்டினா எப்படி காதுல விழுங்க? இருப்பா, கை தட்டினா காதுல விழுகுதா விழுகலையா? கை தட்டினா அசைவாவும் தெரியும் இல்ல. மறுபடியும் கேளுங்க. அப்ப பாருங்க, இப்ப தாய்மார்கள் மட்டும் என்ன பத்தா அந்த நீங்க மட்டும் கை தட்டுங்க வாப்பா, அவனுக்கு காது ஏக்கல போட்டிருக்கு. கோயில் வாசல் இருந்து கோயில் வாசல் நடுவுல ஒரு பொட்டல் கிடக்குது. உனக்கு தெரியல என்னன்ற? தாய்மார்கள் எப்பவும் அப்படித்தாண்டா. இன்னைக்கு ஆம்பளையாளர்களுக்கு மரியாதையே கிடையாது. அப்படி சொல்லாது. எதை வச்சு சொல்றியா? ஆம்பளையாளுக்கு எங்க மரியாதை இருக்கு? எல்லா இடத்துலயும் மரியாதை இருக்கு. இன்னைக்கு தாய்மார்களுக்கு தான் மரியாதையே. அதுலயே எப்படி கேக்குறேன்? அது ஏன்னா நீ வேற 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். வந்து ஆம்பளைக்கு ஆம்பளை தாண்டா இன்னைக்கு எதிரி. எப்படி வந்து கண்டக்டர் சொன்னா, அறிவு இருக்கா இல்லையா? சொல்றதாட்டு நிக்கிறேன். தாய்மா சென்னுகிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருக்க எதிரியா? உட்கார்ந்து வரட்டும் அம்மா. நியாயம் தானே? ஒரு பெண்ணு அவங்களுக்கு முதலிடம். ஓசியில வர்ற பொம்பளை உட்கார்ந்து வரணுமா? காசு கொடுத்த நான் நின்றுகிட்டு வரணுமா? எந்த ஊர்ல வாழ்ந்த நியாயம் இருக்கு? இந்த கொடுமை எல்லாம் எங்கே ஆம்பளைக்கு மரியாதை இருக்குன்ற? இல்ல இல்ல, இதாவது பரவாயில்ல. இப்ப 1000 ஏத்திட்டாங்க. இப்ப ஆத்தா கணக்கு அவங்க ஆட்டமாத்தியா இருக்கு. மாசமான 1000 ரூபாயா? ஆமா, மாசமான 1000 ரூபாய். கவர்மெண்டே சொல்லிருக்கு மாசமான 1000 ரூபாயா. அதே மாசமான இல்ல, ஒரு மாசம் ஆயிருச்சுன்னா ஒவ்வொரு மாசமும் 1000. அப்படியா? பொம்பளை மாசமா 60 வயசு பொம்பளை அது எப்படா மாசம் ஆகுறது? குறுக்கு பழை முயற்சி பண்ணாலும் முடியாது. முயற்சி பண்ணுவியா நீ? ஏன்னா இன்னைக்கு தாய்மார்களுக்கு மரியாதை, ஆம்பளை ஆளுகளுக்கு மரியாதையே கிடையாது. என்னன்ற ஒரு வீட்டுல இப்படித்தான் திருட போயிருக்கான் ஒருத்தன். திருட போய் என்ன பண்ணிட்டான், நைஸா ராத்திரி 12 மணிக்கு போய் கதவை திறந்து அப்படி மெதுவா போய் வந்துட்டான். பெட்ரூமுக்குள்ள வந்துட்டான். அங்கதான் பீரோலாம் இருக்கு. பார்த்தா கட்டில்ல ஒரு ஆள் படுத்திருக்கு, கீழே ஒரு ஆள் படுத்திருக்கு. அந்த திருடனுக்கு நினைப்பு என்ன, கட்டில்ல படுத்திருக்கிறது ஆம்பளையா இருக்கும், கீழே படுத்திருக்கிறது பொம்பளையாளா இருக்கும். கீழே நடக்கிற ஆளுக்கு தலகாணிக்கு கீழே கையை விட்டு துளாவுறான். சாவி, பீரோ சாவி எங்க இருக்குன்னு பாக்குறது. இவன் கையை விட்டு துளாவுற நேரத்துல லபக்குன்னு ஒரு கை பிடிக்குது. பிடிச்ச ஒண்ணு ஆஹா மாட்டிக்கிட்ட மேலும் பக்குன்னு இருக்க. அவனுக்கு பிடிச்ச ஒண்ணு கேட்கிறேன், ஏண்டா நீ தொழிலுக்கு புதுசா
ஏண்டா கிறுக்கு பழைய எந்த வீட்டுல ஆம்பளை ஆளு தலானிக்கு கீழே சாவி இருந்திருக்கு முட்டா பழைய ஐயா நான் தெரியாம வந்துட்டேன். ஆமா நீங்க மேல படுத்திருப்பிய அம்மா கீழே படுத்திருக்கு அதெல்லாம் அந்த காலம்டா. இப்ப ஆம்பளை எல்லாம் கீழே தாண்டா கிடக்குறோம், பொம்பளை ஆளு தாண்டா மெத்தையில படுத்து கிடக்கு. நீ அங்கதான் இருக்கு சாவி, அங்க போய் எடுன்ட்டான். அங்கே போய் என்ன பண்ணிட்டேன், மெதுவா போய் தலானிக்கு கீழே அம்மாட்ட இருந்து சாவி எடுத்துட்டேன். எடுத்து சாவியை திறந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், காசை காணோம். டேய் லூசு பலே, அங்கெல்லாம் காசு இருக்காது, சிகப்பு டப்பா வச்சிருக்கா பாரு, அதுக்குள்ளதான் காசு இருக்கு, எடு. வீட்டுக்காரன் அவ்வளவு கரெக்டா எல்லாம் ரகசியமா நடக்குது. ஆமா அவன் காசை எடுத்த உடனே வீட்டுக்காரன் திருடனை பார்த்து கும்பிடுறேன். டேய் உனக்கு நான் ரொம்ப உதவி பண்ணியிருக்கேன், அதுல எவ்வளவு காசு இருக்குங்கிறேன். அதுவும் 300 ரூபா தான் காசு இருக்கு. அந்த 300 ரூபா காசு எங்க இருக்கு அப்படின்னு இருக்கேன். 300 இருக்கா, சரி நீ ரொம்ப சிரமப்பட்டு உள்ள வந்து திருட வந்திருக்க, நீ 200 எடுத்துக்க, நான் உனக்கு உதவி பண்ணிருக்கேன், எனக்கு 100 ரூபா மட்டும் கொடுறான், நான் பாவம்டா அப்படின்னு இருக்கேன். வீட்டுக்காரன் திருட கண்ணீர் விட்டுட்டான். ஓனருமே இவ்வளவு மோசமா இருக்கானா நான் நினைச்சு கூட பார்க்கல. வேண்டாம் இந்த 300ஐயும் நீயே வச்சுக்க, நான் அடுத்த வீட்டுல கூட போய் திருடிக்கிறேன். ஆம்பளையால ஓ நிலைமை இப்படி வீட்டுக்குள்ள இவ்வளவு சிரமப்படுவேன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. திருடனே இறக்கப்படுற அளவுக்கு ஆகி போச்சு இன்னைக்கு ஆம்பளை நிலைமை. நம்ம பொழப்பு நம்ம கிட்ட 10 காசு ஒரு பொம்பளையால போட்டுறது கிடையாது, நம்ம பொழப்பு அப்படி தாண்டி மாப்பிள்ள. அதுக்கு என்ன காரணம், நம்மளும் ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? என்ன பண்றாங்க உழைச்ச மாப்பா என்னது பேசாம உட்காந்து நாடகம் இப்பத்தே வெளியில வரலாம். ஏன் இப்படி இந்த கொடுமை? அதுக்கு என்னன்ற இதுதான் காரணம். சடங்கு போட்டு நம்ம கட்ட வேண்டியதை பண்ண வேண்டியது, அப்புறம் பொம்பளை நம்மள மயிரிலே அமைதிக்கும் போயிட்டாலாம் இருச்சாப்ப அப்படின்னு சொல்லத்தே தெரியும். அப்படி இல்ல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு, முதல்ல பப்பன் வந்திருக்கேன், அடுத்த நம்ம அவங்களோட எதிர்பார்க்கக்கூடிய டான்ஸ் வரும், அப்புறம் பப்பன் டாங்கி இதெல்லாம் பண்ணுவோம். என்னங்க பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணுவோம், என்ன ஒன்றும் பண்ணாம இருப்போம். ஆமா நிகழ்ச்சி முடிந்த வரைக்கும் நீங்க அமைதியா இருந்து பாருங்க, மீறி பொறுப்புகள்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதனால வந்துறேன். நாடகம் நடப்பது வள்ளித்திருமன் நாடகம் இன்னைக்கு தான் மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முறையா நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாடகத்துல கிளைய வயசெல்லாம் போட்டுத்தான் நாங்க நாடகம் முடிக்க போறோம். தயவுசெய்து ராஜபாட்டுக்காரர் அவர் வாட்டுக்கு வந்து நம்ம காயாத நாடகத்தை பார்க்கணும்னா தேசிய கீதம் கேட்ட மாதிரி எதிர்த்து போயிடாம நீங்க அமைதியா உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த நாடகத்தை நாங்க முறையா முழுசா நடத்த முடியும். ஆமா என்னன்ற அவங்க சொல்லி வள்ளித்திருமன் சௌரியம் எப்படி சொல்றியா? என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னா இந்த நாடகத்துல எதை வேணாலும் கட் பண்ணலாம், நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம அப்ப நம்பராஜா கட் பண்ணிட்ட முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல கலைவேஷம் போடணும். நீங்க இந்த ஊர்ல சொல்லிருக்கீங்க, எந்த ஊர்லயாவது கலைவேஷம் போட சொல்றாங்களா? ஏன்னாங்க வேடனை 2 பாட்டு பாட சொல்லி நீ மாலையை மாத்தி முடிச்சிருங்க அப்படின்னு. அதுல என்ன அர்த்தம்ன்ற என்ன அர்த்தம்? நம்ம படுத்துற பாடு அதை வேகமா நாடகத்தை முடிச்சுட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அப்படி எல்லாம் நம்ம நாடகத்தை முறையா முழுசா நடத்த போறோம். அதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு வேணும். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த வள்ளி திருமணம் நாடகத்தில் பங்கு பெற வருகிறது இருக்கும்.
நடிகர் நடிகர் பட்டவழக்காரர்கள் சென்றவரெல்லாம் தனக்கு நிக தான் என்று வெற்றி முரசு கொட்டி வந்து கொண்டிருக்க முடியாது. மூத்தவர்களுக்கான இசைவேந்தன் அன்பிற்கும் பார்த்துமுத்தான அன்பு உடன்பிறவா சகோதரர் திருமலர் மதுரையைச் சேர்ந்த வி.எம். ரவிதரன் அவர்கள் இன்றைய இவருக்கு மடியிலே வடிவேலும் மனுவேலம் பயோனிகனாக குயிலிசைகான கோயிலவாணி அலோ அலோ குயிலிசைகான கோயிலவாணி தனது இனிய காலத்தில் மக்களின் மனதிலே மாறாத இடம்பெற்று வரும் அருமை தோழியர் இந்த வழி திருமண நாடகத்திற்கு ஒரு புத்துயிர் நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து வரும் இளம் புயலாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகள் செல்வி K.N. நந்தினி அவர்கள் இன்றிடம் இவர்கள் மடியிலே வள்ளி நாயகியாக விளந்தாங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனமாத்து சாமியை சேர்த்தென்றால் அதுக்குற்ற வசனம் பேசும் நடிப்பு கலையரசு தேவகான இசையரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று நாமெல்லாம் வியக்கும் வண்ணம் தன்னுடைய எடுப்பான தோற்றத்தாலும் இன்பமான காலத்தாலும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு செல்லக்கூடிய எங்களது காலை மாநகர் தந்த கவிக்கோ இலக்கிய சுடர் இந்த நாடக உலகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருமணர் வடப்பம்பட்டியை சார்ந்த பி. பெருமாள் ராஜ் அவர்கள் இன்றிடம் இவர்களிடையே கழகப்பெரியர் நாரத மகாமுனிவராக விடப்படுகிறார். இன்னிசை திலகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்பிழைகளையும் பலவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உடன்பிறவா சகோதரர் திருமலர் கிடாத்திற்கு சார்ந்த எம்.டி. முருகன் அவர்கள் இன்று தினம் ஹார்மோனியம் பின்பாட்டு வாத்தியத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அலைபாயும் கடலோரம் நன்றி 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 நன்றி. இன்னைக்கு நீ கவலைப்படக்கூடாது தம்பி, நீ கவலைப்படக்கூடாதுடா. இல்ல இல்ல இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டி ஓட்டணும். ஆமா கொஞ்சம் மேடாத்தான் இருக்கும், வச்சு ஃபர்ஸ்ட் கியர்ல தள்ளிட்டு போயிடணும், வேற வழி போய் சேர்ந்துடணும். ஆமா வண்டியை ஓட்டி கொண்டே சேர்த்துருமா. அடுத்தபடியாக கோடையடி குமரல் மிருதங்க வைப்பான் அன்பு மைத்துனர் திருமணர் கள்ளிக்குடியை சார்ந்த வி.எம். சிங்கத்துறை அவர்கள் இன்று மிருதங்கம் வேலக்கன் தவறாவை செய்ய காத்துக்
நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தாமே அருமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது பாருங்க. அது எது நீங்க ரசிப்பீங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு நேரம் வாங்கிக்கிறாரு. இல்லைன்னா அவர் விடிய வரைக்கும் வாங்கிக்கிறவங்க அவர் பேசாம இருந்திருப்பாரு. ஆமா, பேசாம அவர் உட்கார்ந்து இருந்திருப்பாரு. என்ன உனக்கு எல்லாம் அவன் செய்ய என்ன அன்னாசி பழத்துக்கே நீ வருத்தப்படுறிய அப்பளம் வரப்போகுது. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அடுத்தபடியாக கலைக்காக நானா, எனக்காக கலையா, மிருதங்கத்துக்காக ஆல்ரவுண்டா அல்லது ஆல்ரவுண்டுக்காக மிருதங்கமா என்று மிருதங்கத்தோடு போட்டி போடக்கூடிய அன்பு மைத்துவர் திருமாளர் பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்கள் இன்றைய ஆல்ரவுண்டு வாத்தியத்தை இசைப்பதோடு ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனை பாடலை பாட வேண்டும் என்று அன்போடு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பு ரசிகர்களின் விருப்பத்திற்காக நல்லா பேசுங்க. செல்போனை பற்றி ஒரு பாடல் நல்ல சத்தமா பேசுங்க. அந்த செல்போன் இல்லாத ஒரு மனிதன் செத்த மனிதன். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்கு அதெல்லாம் சொல்லாத. செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு கதையே நடக்காது. பிள்ளைய பாடம் படிக்கிறதுக்கே செல்போன் தான் தேவைப்படுது கொரோனா நேரத்துல. ஆமா, அதனால இப்ப அளவு சொல்லு, அலோ சொல்லு, அலோ நல்லா சொல்லு, அலோ சொல்லு. சரி சொல்லு. செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்கு என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். நீ உனது சொந்த பாடல்னு சொல்ற. இந்த பாட்டை பாடுற 50 பேர் இதே வசனத்தை சொல்றாங்க. ஏன் பாட்டு ஏன் பாட்டுன்றாங்க. இந்த பாட்டை முதல்ல எழுதி பாடுனது நீதான்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, உன்னுடைய பாடல் பாடுங்க பாப்பா எப்படி இருக்கு. எங்கோ நிறைந்திருக்கும் செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு. தேவையில்லா பணம். தேவையில்லாத படத்தை என்ன மயிருக்கு பார்க்க போறேன்? தேவை இருக்குன்னு தானே பார்க்க போறேன். அது என்ன தேவையில்லாத படம்? அது என்ன படம்? அதை ஒழுங்கா சொல்லு. புரியுற மாதிரி மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஆபாச படம் பார்க்க. பாசமான படங்களை என் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். பாசமலர்கள் பார்த்திருக்கிறார்கள். பச்சை விளக்கு, பாவ விளக்கு, குடும்ப விளக்கு, இப்படி பாசமான படங்களை தான் நாங்க பார்த்திருக்கோம். அது என்ன ஆபாசம்னு சொல்றீங்க? அப்படி ஒரு பாசமா இருக்கு. காலையில கோயில உடனே கைய கட்டி நிக்கணும். அதுதான் எனக்கும் தேவை. வாங்க. இதுவா நாகரீக சொல்லு. இதுவா நாகரீக சொல்லு.
வீட்டுக்குத்தான் தகவல் சொல்லுறான். என்ன அவன் செத்து போயிட்டான், அவன் சின்னதுல எப்படி சொல்லுவாங்க? உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. சரி, அண்ணன் வண்டியில வரையில இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங், திரும்பி வர மாட்டாரு. அண்ணன் அவுட் கோயிங் போயிட்டாரு. ஒரு 5000 பணம் கொடுத்தா ஒரு செல்போன் வாங்கலாம், அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா ஒரு வண்டி வாங்கலாம். 50 கோடி கொடுத்தாலும் போனா உயிர் வருமா? வராதுடா. எங்கும் வேலைக்கு கிளம்புனா வேற வேற மயிறு கிடையாதா? எங்க போற, என்ன பண்ற, ஏது பண்ற கேட்டுக்கிட்டே இருப்ப. வயிறு போன முதல்ல சொன்னா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் டாப்பா பண்ண எனக்கு கிடைச்சிருச்சாடா, நீ எப்ப வேணாலும் பேசுறான், நான் 24 hours ஃப்ரீ தான்டா. லவ்டா சொன்னோம் இப்படி இந்த வீடு பொண்டாட்டி உள்ள எல்லாம் பட்டினி போட்டான். எப்படி அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு கட்டிங் போட்டு வேலைக்கு போட்டேன். சாமி கும்பிட்டு வேலைக்கு போக முடியாது, கட்டிங் போட்டு வேலைக்கு போறாங்க. கட்டிங்கா போட்டு போவாங்க. அது நீராகாரம் குடிச்சிட்டு வேலைக்கு போனதுனா அந்த காலம். இப்ப காலையில எந்திரிச்சு கட்டிங் போட்டா தான் கையால ஆட்டம் நிக்கும். காலையில எந்திரிச்சா கட்டிங் போட முடியாது. ஏன்? காலையில வேலைக்கு போயிடுறான், 12 மணிக்கு ½ hour டைம் கேக்குறேன். எதுக்கு? கடை பத்தி அந்த ரூபாய்க்கு. ஒரு ஆம்பளை வெயில்ல நின்னு வேர்வை சிந்து உழைக்கிற காசு எங்க கொடுக்கணும்? எங்க கொடுக்கணும்? பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நம்மால அங்கே கொடுக்க மாட்டாரு. சரி, வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்காரு அத்தனை பொம்பளைக்கு ஆஃபர்ல காசு ஏத்தி விடுவாரு. இங்க வீடு சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், மிஸ்டர் வண்டுமுருகன், என்ன பிரச்சனை? நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க, காதலை பத்தி சொல்லாதீங்க. காதல் என்பது தெய்வீகமானது. இந்த உலகத்திலே மிகவும் புனிதமானது காதல். அந்த காதலை அசிங்கப்படுத்தும் முகமாக கள்ள காதல்னு சொல்லுகிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நல்ல காதல் தான் இருந்துச்சு. எப்படி? இப்ப எல்லாத்துலயும் 2 உண்டு. எப்படி? இன்பம் துன்பம், இரவு பகல், மேடு பள்ளம், சரக்கு சைல்டிஷ். இந்த மாதிரி காதல்ல 2 வகை உண்டு. நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? நல்ல காதல் பண்ணா பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும்னு சண்டைக்கு வருவாங்க. இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும் விளக்க மாத்த எடுத்துட்டு விரட்டுவாங்க. ஓஹோ, மாட்டோம்னா அடிப்பாங்க. அப்படி கிடையாதுடா. கள்ளக்காதல் நல்ல காதல்ங்கிறதெல்லாம் வேற. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என்ன? என்ன பெத்தவங்க வயிற்றுலதான், பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு தானுங்க. வீட்டுக்கு வந்தா காலேஜுக்கு போன பொண்ணு வீடு காணமுங்க, பெத்தவங்க வயிற்றுலதான் நெருப்பு தானுங்க. பெத்த பிள்ளைய பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அது என்ன ஒண்ணு தெரியுமா? பிள்ளைய கரெக்டான நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி இவங்க வயிற்றுல இருக்க நெருப்ப பூரா அவன் தலையில அள்ளி கொட்டிட வேண்டியது. அவன் அதுக்கப்புறம் தீ பிடிச்சி சாகணும். அவன் கடைசி எழுதி இவளை கட்டி அழை கொடுக்கணுமே அப்படின்னு அவன் சாகணும். நெருப்பு அங்க போயிருந்தோ. ஆமா, இந்த நெருப்பு அங்க போயிருந்தா. அதே கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் வேற என்ன? வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படி நின்னு போயிட்டு வாங்க, டாடா நல்லபடியா போயிட்டு வாங்க, அது நல்ல காதல். அப்படின்னா நல்ல காதல். சரி, அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ள காதல். உடனே சொல்லுவாங்க. ஆமா, வீட்டுக்காரர் போன உடனே அவர் போயிட்டாரு நீங்க வாங்க, நைஸா சொல்றாங்க முட்டா படம். அவர் போயிட்டாரு நீங்க வாங்க, அதுக்கு பேரு கள்ளக்காதல். கள்ள காதலுக்கு காரணமே அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க. எங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு. ஆமா, இப்ப செல்லுல பேசுறதுக்கு என்ன அளவு சொல்ற? நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேசுவாங்க. வேற என்ன? எடுத்துக்கிட்டு சீமக்கரைக்கு ஓடுறாங்க. ஏன் அப்படி? அங்க உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க?
ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஏன்னா முள்ளு காட்டுக்குள்ள போய் வச்சானா குத்தாதா? இங்க என்னமோ ஐடியாவில் இருக்காங்க. அது அளவோடு பேசு நான் நம்பலாம். அனைவருக்கும் நன்றி. ஆமா அருமையான பாடல. ஆமா செல்லால உண்டான நன்மைகளையும் சொன்னீங்க, தீமைகளையும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுல என்னன்றீங்க, இந்த காதலை பத்தி சொன்னீங்கல்ல, அதுலதான் எனக்கு திரும்ப திரும்ப உதச்சிக்கிட்டே இருக்கு. நமக்கு மனசுல தோணுச்சுன்னா சொல்லிடணும். சொல்லுங்க ஐயா. ஆங்கிலத்துல 2 வார்த்தை உண்டு, கம்ப்ளீட்னு ஒண்ணு, பினிஷ்னு ஒண்ணு. ரெண்டு ஒண்ணுதானே? அதே கம்ப்ளீட்னா நிறைவு, பினிஷ்னா முடிவு. ஆமா, நிறைவுக்கு முடிவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே? ஆமா ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க சொன்னீங்க காதல், நல்ல காதல் கிடைச்சதுன்னா அவன் வாழ்க்கை நிறைவா இருக்கும், மன நிறைவா சந்தோஷமா போகும். கள்ளக்காதல் வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை பினிஷ், அதோட க்ளோஸ். அவன் வேற வழியே கிடையாது, அவன் க்ளோஸ் ஆகிக்கிறான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அருமையான முறையில பாடல் பாடினீங்க. சமூக சீர்திருத்த சிந்தனை பாடல்கள்னா இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் முக்கியமாக வேண்டியது தாளம். தாளத்தை முறையோடு சேர்ந்து கொண்டிருப்பவர் அதிரடி ஐயாச்சாமி என்ற பட்டத்தை பெறவிருக்கின்ற காதல் இளவரசன், யூடியூபிலே குத்து குமரப்பன் என்று தனிப்பெரும் பட்டத்தை வாங்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதர திருமாளர் கூலச்சாமி அண்ணா அவர்கள் இன்று நம் தாளத்திலே செல்வார்கள். ஒரு விஷயம் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். நாடகத்திலே ரொம்ப சின்ன விஷயம்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது என்னன்னா இந்த தாளம் தான். எனக்கு கொண்டாடுறாரு, பைக்குல இருந்து எடுத்து வச்சு சக்கு சக்குன்னு போட்டுட்டு போயிடுறாருன்னு அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் போட்டுட்டு போயிடலாம். ஆளு சின்ன ஆளுன்னு மட்டும் நினைச்சு யாரையும் தப்பா இடப்படவே கூடாதுடா. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனில ஒரு டூத் பேஸ்ட் இருக்கு பத்தியா? ஆமா பேஸ்ட், பல்லு விளக்கறதுல பேஸ்ட். ஆமா, அந்த பேஸ்ட் கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னா வியாபாரம் டல் ஆயிடுச்சு. இந்த வியாபாரத்தை எப்படி பெருக்கிறதுன்னு ஒரு மீட்டிங். மீட்டிங். ஆமா, நம்ம டூத் பேஸ்ட் விற்பனை குறைஞ்சிருச்சு, அதை பத்தி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபீசர்லாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பல பிரச்சனைகளை பேசுறாங்க. இந்த வியாபாரம் எப்படி டல் ஆச்சு, இப்படி எல்லாம் டல் ஆகாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறப்ப உள்ள ஒரு பியூன் வந்தாரு. வந்து எல்லாருக்கும் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போறாரு. ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப சொல்றாரு, சார் நான் ஒரு கருத்து சொல்லலாமா அப்படின்னு. நீங்க என்ன கருத்து சொல்ற? விளக்க வந்தவரே பாரியா பாயா ஏன்னா அவன் பியூனா, சின்ன ஆள் இல்ல, மதிக்கல. இவங்க எல்லாம் படிச்சவங்க பெரிய ஆளுங்க, அவன் சின்ன ஆளுன்னு அவனை மதிக்கல. போய் டீ கொண்டு வர எல்லாருக்கும் அப்புறம் அவன் டீ கொண்டு வர போயிட்டான். உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறாங்க, எப்பா நம்ம டூத் பேஸ்ட் உடனே வியாபாரத்தை பெருக்கணும். ஆமா, ஐஸ்வர்யா வாயை கூட்டியாந்து அவளுக்கு சட்டியும் பாடி மாட்டி விட்டு அவன் வந்து டூத் பேஸ்ட் வச்சு விளக்கிட்டு இந்த பேஸ்ட் வாங்கி விளக்குங்கள் அப்படின்னு விளம்பரம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டீயை கொண்டு டீமே வர்றேன், டீயை கொண்டாந்து வச்சுட்டு, சார் நான் ஒரு கருத்து சொல்லலாமா? டேய் என்ன வேண்டாம், நீ கருத்து சொல்ல போற சொல்றேன் அப்படின்னா, சார் ஒண்ணுமே கிடையாது, டூத் பேஸ்ட் வியாபாரம் கூடணும் அவ்வளவுதானே சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். டூத் பேஸ்ட் பிதுக்கிறோம் பத்தீங்கல்ல, ஆமா அந்த வாய் இருக்கும் பாத்தீங்களா, அதை கொஞ்சோண்டு பெருசாக்கிடுங்க சார், ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஏய் டூத் பேஸ்ட் வாயை பெருசாக்கினா எப்பறம் வியாபாரம் நடக்கும்? ஏன் சார் நீங்க வேற எல்லாம் அதிகாலையில எழுந்திருச்சு தூக்க கலக்கத்தோட வந்துதான் பல்லு விளக்க பிதுக்குவாங்க. அவன் அளவாலாம் பிதுக்க மாட்டேன், லவக்குன்னு தான் பிதுக்குவேன். இவன் நீங்க வாயை மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு அவன் பிதுக்கணும்னு நிறைய பேஸ்ட் வெளியே வந்துடும். ஒரு மாசம் வச்சு வளர்க்குற பேஸ்ட் 15 நாள்லயே காலி ஆயிடும். ஆமா, அவன் என்ன பண்ணுவான், பேஸ்ட் தீர்ந்தோன்னு இன்னொரு பேஸ்ட் வாங்க போறான், வியாபாரம் 2 மடங்கு பெருசாயிடும் சார். அவன் சாதாரண பியூன் வேலை பாக்குறவங்க, சின்ன ஆளுன்னு யாரையும் இடப்படவே கூடாது. அந்த வகையில எங்க அன்பு சகோதரர் திருவாரூர் கூலச்சாமி அண்ணா சின்ன ஆளா இருந்தாலும் அவர் நினைச்சா என்ன ஒன்னாலும் செய்வார். அன்பு சகோதரருக்கு நன்றி. சிறந்த முறையிலே காட்சி அமைப்பு அமைத்திருப்பவர்கள் பன்னீர் சீர்கவேலி கீழே உழவு சிறந்த முறையிலே காட்சி அமைப்பு அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் பொதுவாக பேசினாலும் எங்களது பாட்டுக்களையும் எங்களது பேச்சுக்களையும் உங்களது உள்ளங்களில் புகுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு அமைத்திருப்பவர்கள் அன்பு சகோதரர்கள் ஸ்ரீ விநாயகம் ஆடியோஸ் நாட்டரசங்கோட்டை. விநாயகம் எங்களது கலைக்குழுவின்
சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையிலே இங்கு கொட்டகை அமைத்திருப்பது நமது நாட்டரசங்கோட்டை கோவில் பூசாரி திருவாளர் KN ராமு அவர்கள் இங்கு கொட்டகை அமைத்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இன்று நாம் இவ்வருமலையிலே நாட்டியமான போவது யாத்திரிகமா யாரு நாட்டிய தாரகை நடன சிங்காரி துள்ளிவோடு துள்ளிமா எடுப்புமிகு எடுப்பழகி தன்னுடைய கவர்ச்சியான விடியால் எவ்வளவு மறக்கலாம் திண்டுக்கல்லை சார்ந்த சிம்ரன் அவர்கள் இன்றைய தினம் இவ்வருமலையிலே டான்ஸாவும் காலக்காவும் பற்பவர்களையும் தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். களமாரத்தினா முன்னிய பொட்டியில நாடகமெல்லாம் அருமையான பழைய பாடல்களா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி பழைய பாடல்களா பாடுங்க, அது ரொம்ப ரசிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களெல்லாம் சந்திச்சதுல. நாம டான்ஸ்கார பிள்ளை பேரை சொன்னோம்னா பாடுவீங்க, அப்புறமாக வரும். நீங்க முடிஞ்சா எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. சரி, ஏன்னா முன்னாடி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அதெல்லாம் நாங்க விட்டுட்டோம். ஏன்னா உங்களுக்கு தான் போடுங்க இல்லப்பா, அப்படி கிடையாதுடா. நாங்க முன்னாடி பெரிய பிளேயர்களா இருந்தோம். சரி, நாங்க விளையாடாத கிரவுண்டே கிடையாது. எல்லா கிரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிருக்கோம். இப்பவும் நாங்க கிரவுண்டுக்குள்ளதான் நிக்கிறோம். ஆனா எங்களை விளையாட விட மாட்டேங்கிறாங்க. எங்கள்கிட்ட கையில விசில கொடுத்து அம்பையர் ஆக்கிட்டாங்க. நாங்க விசில் அடிக்கிறதோட சரி, இப்ப நீங்க தான்டா விளையாடுவீங்க, சரி, வேற வழியே கிடையாது, விளையாடுங்க. இத்தனை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கா உங்களது அறிவை மொழியார் பண்ணவராவது AR ஆறுமுக மகனாகிய AR கண்ணன் பபுங்காமி போக்குவரத்து எல்லாம் இந்த நிகழ்ச்சி இவரமணியிலே சிறப்போடு அமைத்திருக்கக்கூடியவர் நாடகத்தினுடைய அமைப்பாளரும் நாடக நடிகர் மத்தியிலே நல்ல பெயர் எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ நடிகர் ஹரிச்சந்திரா நாடகத்திலே தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருமணர் ஆட்டூரை சார்ந்த AR ஆறுமுகம் அவர்கள் இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறார்கள். அன்பு மைத்துனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவர்களிலே சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது நாட்டரசங்கோட்டை செங்கமலத்தான் திரு நகரத்தார் பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாக சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களது பாதார விந்தங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய தினம் வள்ளித்தமிழ் நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, அருள்மிகு செங்கமலத்தான் முத்துமாரியம்மன் திருக்குட பெருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த நாடகம், நண்பர் சொன்னார் 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இந்த மேடைக்கு வந்து அப்படின்னு. 12 வருடங்களுக்கு ஒட்டுக்கு தான் குடமுழக்கு விழா. எங்க மாரியத்தை சாதாரண ஆள் கிடையாது, சேர்த்துட்டல்ல. அந்த மாதிரி எங்க அன்பு கலைஞர்களுக்கு இந்த விழா கமிட்டியாரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. ஹார்மோனிய கலையரசு கிடாத்திற்கை சேர்ந்த ME முருகன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை நண்பர் சிங்கத்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. செல்லுக்கு ஆப்பு வைத்த என்னுடைய அருமை நண்பர் துரைராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி. அவர் பேரு கூலிச்சாமி இல்ல, எல்லா சாமியும் ஆட வைக்கிற சாமி. அருமையான சாமிக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை போர்த்தி கம்பெனி கீழ உழவை சேர்ந்த நண்பர் அவர்களுக்கு
விழா கமிட்டியாரின் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை தம்பி ராஜப்பா, நாயகா சவுண்ட் சர்வீஸ். மேல வாங்க அண்ணே. ராமண்ணே கொட்டக. ராமண்ண வரனா சின்னவர் வர்றாரு. இவர் அனைவருக்கும் விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாதஸ்வர ஒளி அந்த மங்கள இசையில் அந்த தொலைக்காட்சி தொடரில் நடித்து இன்னைக்கு பேரும் புகழும் பெற்றும் இந்த மேடை சாதாரண மேடை இல்லை. ஒவ்வொரு கலைஞனையும் உருவாக்கி மென்மேலும் மென்மேலும் வளர வைக்கின்றார் நமது ஆதிசக்தி முத்து மாரியம்மன் மேடை. முத்து சிப்பியும் இந்த மேடையிலிருந்து வாழ்த்தணும். எங்கள் பொன்னமராஜார் பெற்றெடுத்த இந்த புகழ் மண்ணையும் வாழ்த்துறோம். இருக்கின்ற அத்தனை கலைஞர்களையும் வாழ்த்துகிறோம். இந்த மேடைக்கு வருகின்ற எல்லா கலைஞர்களும் மென்மேலும் வளர 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 வாழ வேண்டும் என்று கூறி பொன்னாடை வச்ச அருமை நண்பருக்கு கௌரவிக்கின்றோம். நாதஸ்வரத்துல நடிச்சோம், கல்யாண வீட்டுல நடிச்சோம், குலதெய்வத்துல நடிச்சோம், தேனியில நடிச்சோம். எந்த திரைக்கு போனாலும் சரி, சின்ன திரையாகட்டும் வெள்ளித்திரையாகட்டும், எந்த திரைக்கு நாங்கள் போனாலும் எங்களை எல்லாம் அந்த திரைக்கு போக வைத்தது இந்த நாடக தரை என்பதை நாங்கள் எக்காலமும் மறந்ததே கிடையாது. அந்த காரணத்தினால்தான் ஒரு நாள் சும்மா இருந்தா கூட நாடகம் இருக்குன்னா நான் கூப்பிட்டா வந்துடுவேன். அந்த வகையிலே என்னை மீண்டும் அழைப்பித்தமைக்காக நமது செங்கமலத்தாந்தர் நகரத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடை சாதாரண மேடை கிடையாது. ஏன்னா இப்பதான் நாடகம் நடத்துறோம். முன்னாடி எல்லாம் நாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கே நாங்க எல்லாரும் வந்துருவோம். வந்தா எங்க பெரிய இருப்பாரு, அவங்க தலைமையில பாத்தீங்கன்னா 7 மணிக்கு பெரிய புராணம், அதுக்கு பட்டிமன்றம் நடக்கும். எங்க அக்கா காரக்குடி தமிழ்ச்செல்வி அக்காவும் வரிச்சூர் பழனியப்பா மாமாவும் அவங்க 2 பேரும் பட்டிமன்றம் பேசுவாங்க. ஐயா இருந்து நடுவரா இருந்து அவங்க சொல்லுவாங்க. மாமா 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் பட்டிமன்றம் நடக்கும். அதுக்கப்புறம் விருந்தோம்பல், அதுக்கப்புறம் திரும்ப 10 மணிக்கு நாங்களே நாடகம் ஆடுவோம். அந்த மாதிரி இது குடும்ப விழாவா நாங்க நமது செங்கமலத்தாந்தர் நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் இதை நாங்க ஒரு ஊருக்கு போற நிகழ்ச்சியா கருதுறதே கிடையாது. இது எங்கள் குடும்ப நிகழ்ச்சியாக கருதிதான் நாங்க வந்திருக்கிறோம். அந்த வகையிலே எங்கள் அனைவரையும் மறவாமல் அழைத்து வந்த அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, ஒடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கழிவுதான் நட்பு என்பது ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அந்த வாய்மொழிக்கு இலக்கணம் தற்போது இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களையும் கௌரவப்படுத்தும் முகத்தான் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய மாபெரும் இந்த நிகழ்ச்சியை இவர்கள் மணிகளை சிறப்பான முறையிலே அமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது செங்கமலத்தாந்தர் நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களது பாதார பிந்தங்களில் சமர்ப்பித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். கடவுளே
Thank you.